ஹாய் வணக்கம், இது FXK. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த பார்ட்டிக்கல் அனிமேஷனையும் அதோட காம்போசிட்டிங்கையும் பார்த்தோம். ஸோ இதில் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் அனிமேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாரை நம்ம விட்டுட்டோம். இந்த கிளாஸில் அந்த ஸ்டார் அனிமேஷனையும் இந்த ரஜினிகாந்துக்கு முன்னாடி வர ஸ்டார் அனிமேஷனையும் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டார். இந்த ஸ்டார் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ரெட் கலர் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ஷன் பொறுத்த வரைக்கும் R21. இந்த வேர்ஷனில் எக்ஸ்ட்ரூடில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நம்ம தனியாக ஒரு கிளாஸில் எக்ஸ்ட்ரூடில் நியூவாக என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது நாம் இந்த ஸ்டார் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார் நமக்கு ஆல்ரெடி ஸ்ப்ளைனில் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 8 கவுண்ட்டில் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ நீங்கள் அதை 5ஆக மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட பேராமீட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆல்ட்டை பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூட் பேரண்ட்டாக வந்துடும். ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போது நான் பிவரில் கேப்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கர்வ் எடுத்துக்கிறேன். ஸோ கர்வ் எடுத்துக்கிட்டு கர்வ் பார்த்தீங்கன்னா கர்வோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டில் 0ன்ற பாயிண்டில் முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். அதே போல் எக்ஸ்ட்ரூடோட சைஸை நீங்கள் குறைச்சிருங்க. இப்போ நமக்கு ஸ்டார் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்ததாக நான் இந்த ஸ்டாரை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். முதல்ல இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டாரை நான் டூப்ளிகேட் பண்ணலையா, அந்த ஸ்டாரை நான் ஸ்ப்ளைனாக மாற்றிக்கிறேன். சி அடிச்சிங்கன்னா ஸ்ப்ளைனாக மாறிடும். ஸ்ப்ளைனாக மாற்றிட்டு இதை கிரியேட் அவுட்லைன் டூலை வச்சு இன்னொரு அவுட்லைனை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் முதல்ல இந்த எலிமெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக தான் நான் அந்த அவுட்லைனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் ஆல்ட்டை பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் அப்ளை ஆகிடுச்சு பேரண்ட்டாக. ஸோ அதோட எக்ஸ்ட்ரூட் லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் Z-ல. கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதோட எட்ஜஸை, அதாவது கேப்பில் போயிட்டு கர்வை அட்ஜஸ்ட் பண்ணி எட்ஜை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ்ட்ரூட் இருக்குல்லையே, இப்போ பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரூடுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரூட் இருக்குது. அது கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ரூடோட கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரூடை தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் இந்த எக்ஸ்ட்ரூடை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அதோட ஸ்டார் அந்த ஸ்ப்ளைன் இருக்கு இல்லையா, நம்ம அவுட்லைன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அதில் அவுட்டர் ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த இன்னர் ஸ்ப்ளைனை எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் வெளியே வர மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். சிம்பிள் மெத்தடு தான், பாருங்கள். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அவுட்டர் எக்ஸ்ட்ரூடில் இருக்க அந்த எலிமெண்ட்டும் கிடைச்சாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேம் கான்செப்ட் தான், திரும்பவும் ஒரு டூப்ளிகேட். இப்போ நம்ம கிடைச்சது இல்லையா, அந்த ஒரு ஸ்டாரை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இது கூட இன்னொரு ஸ்டாரை நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன், அதாவது எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அதை சென்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இதுக்குள்ளேயே சென்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார் எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே வந்துடும். ஸோ பழைய ஸ்டாரும் புது ஸ்டாரும் ஒரே சென்டர் பாயிண்டில் இருக்கும். இப்போது நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்டாரோட இன்னர் ரேடியஸையும் அவுட்டர் ரேடியஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அவுட்டர் ரேடியஸ் நல்லா வெளியே வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதே போல் இது ரொட்டேஷன் பியில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். தேவைன்னா நீங்கள் ட்விஸ்ட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்க என்னோட அவுட்டர் ரேடியஸ் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குன்னு பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டாரையும் நான் வந்து வெல்டு பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்ப்ளைனையும் நான் வந்து வெல்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளைன் மாஸ்க் எடுத்துக்கிறேன். ஸ்ப்ளைன் மாஸ்க் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் உள்ளே ட்ராக் பண்ணி விட்டுட்டு, ஸோ யூனியனில் இருக்கு பாருங்க, அதை வந்து பி சப்ராக்ட் ஏ சப்ராக்ட் பி ஆர் அண்டு இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் கட் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரூடும் பண்ணியிருக்கேன். இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இன்வெர்ட் பண்ணிவிட்டு வைக்கும்போது பாருங்கள், ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப், நடுவில் கேப் இல்லை. ஸோ இப்போ இந்த கேப்பை குறைக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வெல்டை பண்ண போகிறேன். பழைய இன்னொரு காப்பி டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஸ்டாரை வந்து இந்த ஸ்டாருக்கு வந்து இப்போ நியூவாக நம்ம ஒரு ஸ்டார் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டாருக்கும் அவுட்லைன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை வந்து சி கொடுத்து மெஷ்ஷாக ஸ்ப்ளைனாக மாற்றிட்டேன். ஸோ இதுக்கு அவுட்லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவுட்லைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் கேப் வந்திருக்கு. சேம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ 2 எக்ஸ்ட்ரூட் இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு தேவைன்னா கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ளைன் மாஸ்க்கை வந்து ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சி தான் அதுக்கும் ஷார்ட்கட். இப்போது இந்த ஸ்ப்ளைன் மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் செக்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இது தனித்தனியாக பிரிஞ்ச எல்லா செக்மெண்ட் எல்லா ஷேப்பையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு மொத்தமாக நான் வந்து ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தேன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்.
ஓகே, அடுத்ததா குட்டி குட்டியா இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாரை வந்து குளோனர்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். அந்த ஸ்டார் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸோகான் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு சேம் ஸ்டார் ஒன்று கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான். ஸோ அதனால் அதை திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு க்ளோனர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ளோனரில் ஹனி காம்ப் அரேன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஸ்கொயரில் வந்து ஸ்ப்ளைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளைனில் வந்து இந்த பெரிய ஸ்டார் இருக்கு பாருங்க, அந்த பெரிய ஸ்டாரோட ஸ்ப்ளைனை எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூஸ்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிரியேட் பண்ண வேல்யூவை நான் அப்படியே இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க, சேம் ரிசல்ட் வரும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேலை வந்து நான் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணுறேன். 0.5 0.5 0.5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது கரெக்ட் பொசிஷனில் கரெக்ட் சைஸில் இருக்குது. இதில் நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நல்லாவே ஜூம் பண்ணி பார்க்கலாம். சென்டரில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக நான் வந்து ரொட்டேஷன் பியில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ -27 கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக இதோட அனிமேஷனை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, மேக்ஸிமம் கிரியேட் பண்ணியாச்சு ஸ்டார் ஷேப்பு. மற்ற எலிமெண்ட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் தான், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டாரை எடுத்துக்கிட்டு மற்ற அனிமேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது கேமரா அனிமேஷன், அப்புறம் இந்த ஸ்மால் ஸ்டாரோட ரிவீல் அனிமேஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சர்க்கிளில் ரிக் பண்ண போகிறேன். சர்க்கிளில் போட்டுக்கிட்டு அந்த சர்க்கிளில் கேமராவை டார்கெட்டையும் கேமராவையும் ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுடுறேன் சைல்டாக. ஸோ இப்போது இந்த கேமராவை செலக்ட் பண்ணி அதோட இந்த அடிஷ்னல் டேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து அலைன் டு ஸ்ப்ளைன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ளைன் பாத் இருக்கும். அந்த ஸ்ப்ளைன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிளை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் சைடு, கேமரா ஃபேஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாத், அதாவது சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து சர்க்கிளோட வியூ வந்து நம்ம மாற்ற போகிறோம். சர்க்கிளோட வியூ வந்து XZன்னு மாற்றிக்க போகிறோம். மாற்றிக்கிட்டு இந்த கேமராவோட பொசிஷனை வந்து நான் 75க்கு வச்சுக்கிறேன். 75க்கு வச்சோடனே எனக்கு வந்து ஃப்ரண்ட் போஸ்டில் கேமரா வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, சர்க்கிளை மட்டும்தான் அனிமேட் பண்ணுறதோ இல்லை மூவ் பண்ணுறதோ வச்சுக்க போகிறேன். கேமராவில் எந்த ஒரு விஷயமும் பண்ணுற போகிறதில்ல. அந்த கேமராவோட ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போது சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா
ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொட்டேஷனில் ஹெச்பி இருக்கு இல்லையா, அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மாற்றிட்டு அந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஆங்கிள் நான் வச்சுருக்க இந்த ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் அனிமேஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஸோ இதோட ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அண்ட் ரொட்டேஷன் பொசிஷனையும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கீ ஃப்ரேம் வச்சு அனிமேட்டும் பண்ணிக்கலாம். இதில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம ஸ்ப்ளைன் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலிமெண்ட்டை வந்து நான் ஒரு சில எலிமெண்ட்டை வந்து அனிமேட் பண்ணுறேன். மேலேருந்து கீழே போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அனிமேட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று ஒரு டியூரேஷனில் நான் அனிமேட் பண்ணுறேன். கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 0 to 50 இருக்கும், ஒன்று வந்து 0 to 65 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு டைம் லேப்பில் நான் வந்து அனிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நாம் என்ன பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவையான அனிமேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த குட்டி குட்டி ஸ்டார் இருக்கு இல்லையா, இதை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, க்ளோனர் எஃபெக்டார் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ளோனரை செலக்ட் பண்ணி நம்ம பிளேனார் ஆட் பண்ணோன்னா க்ளோனருக்குள்ளே பிளேன் வந்து ஆட் ஆகிடும். இப்போது பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் -1 கொடுத்துக்கிறேன். அதோட ஃபால் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்பெரிக்கல் ஃபீல்டு. இப்போது அந்த ஸ்பெரிக்கல் ஃபீல்டை நான் வந்து மூவ் பண்ணி ஸ்டார் கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் ஸ்பெரிக்கல் ஃபீல்டு இருக்க இடம்லாம் வந்து எம்டி ஆகிடுது. அதாவது நான் -1 கொடுத்துருக்கேன், அதனால் அது வந்து 0 ஆகிடுது. அதாவது விசிபிள் ஆகலை, ஸ்கேல் ஆகிடுது, 0 ஸ்கேலிங் ஆகுது. ஸோ நான் இந்த ஸ்பெரிக்கலை நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு மற்ற ஸ்டாரும் காணாமல் போயிடுது. இப்போ நமக்கு தேவையானது இது இன்வெர்ட்டாக வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரேம்பிங்கில் போயிட்டு இன்வெர்ட் கொடுத்துக்கிறேன். இன்வெர்ட் கொடுத்துட்டு அதில் இருக்க அலைன்மெண்ட்டை நான் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து மூவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்டார் வந்து ரிவீல் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஃபீல்டில் போய் தான் நம்ம இதை அனிமேட் பண்ணுவோம். இந்த ஃபீல்டில் 0 to எண்டில் என்ன வேணுமோ அந்த வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரிவீல் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்ததாக நான் பிளேனில் போயிட்டு இதோட ரொட்டேஷனையும் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது பியில் ஒரு ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரொட்டேஷன் வேல்யூவை மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ரொட்டேட் ஆகும். இதுவும் ஸ்பெரிக்கலில் அந்த ஸ்பெரிக்கல் ஃபீல்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ரிவீல் ஆகும், ரொட்டேட் ஆகி ரிவீல் ஆக போகுது. ஓகே, நமக்கு தேவையான அனிமேஷன் கிடைச்சிருச்சு. பட் ஃபுல் ஸ்டாருமே எனக்கு வந்து விசிபிளில் இருக்குது. என்னோட ப்ராஜெக்டில் ஒரு வின்ற ஷேப் மட்டும்தான் எனக்கு வேணும், ஏன்னா அதுதான் வந்து அண்ணாத்த டைட்டில் அனிமேஷன்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இன்னொரு க்ளோனர் எஃபெக்டாரை ஆட் பண்ண போகிறேன். பிளேன் எஃபெக்டார் ஆட் பண்ணுறேன். இந்த பிளேன் எஃபெக்டார்லையும் நான் வந்து ஸ்கேல் 1 கொடுத்துக்கிறேன். ஃபால் ஆஃபில் போயிட்டு
எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோன் ஃபீல்டு இருக்கு இல்லையா? இந்த கோன் ஃபீல்டு தான் வி ஷேப்ல இருக்கு. ஸோ, அதனால நான் அந்த கோன் ஃபீல்ட எடுத்துக்கிறேன். இப்ப நான் அத அலைன் பண்ண போறேன். எனக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நான் அலைன் பண்றேன். கொஞ்சம் லோல வச்சுக்கலாம். லோல வச்சா தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. அதேபோல மல்டி இன்ஸ்டன்ட் இருக்கா மாரி பார்த்துக்கோங்க. மல்டி இன்ஸ்டன்ட் இருந்தா தான் குளோனர்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகே. குளோனர் ஃபீல்ட அதாவது கோன் ஃபீல்ட நான் மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸை நான் வந்து மாத்துறேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த ஃபீல்டு தேவையான அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து இன்வெர்ட் கொடுக்க போகிறேன். ரேம்பிங்கில் போயிட்டு இன்வெர்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த கோன் ஃபீல்டில் என்ன இருக்கோ அது மட்டும் விசிபிள் ஆகும். ஸோ நமக்கு தேவையான அனிமேஷன் கிடைச்சாச்சு. அடுத்ததாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிலே கொடுத்துக்கோங்க. டிலே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்மூத் அனிமேஷன் கிடைக்கும். ஒன்று பிளண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ஈவன் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் என்ன கேமரா அனிமேஷன் பண்ணணும் அதே மாதிரி செட்டப் கேமரா யூஸ் பண்ணி, அதாவது சர்க்கிளில் கேமராவை ரிக் பண்ணி அதை வச்சு அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டார் எலிமெண்ட் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இந்த சூப்பர் ஸ்டார் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் இருந்தது இல்லையா? ஸோ அந்த ஸ்டாரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சேம் 2 ஸ்டாராக எடுத்துகிட்டு ஒன்று வந்து ஸ்கேல் பண்ணி பின்னாடி, அதாவது மைனஸில் ஸ்கேல் பண்ணி பின்னாடி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக ஒரு ஸ்டார் கிறிஸ்டல் மாதிரி இருந்தது இல்லையா? அந்த ஸ்டாரை தூக்கிட்டு ஸோ அதுக்கு பதில் ஒரு ரெட் கலர், அதோட இன்னும் கொஞ்சம் விப்த் கம்மியாக இருக்க ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா மெயின் அனிமேஷனில் அப்படிதான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா வச்சுருக்கேன். ஒன்று ஒரு ஆங்கிளில் இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் ரெண்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, அடோப்குள்ளே வந்துடலாம். இப்போ அடோப்குள்ளே வந்தாச்சு, ஆஃப்டர் எஃபெக்ட்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த 2 அனிமேஷனையும் ரெண்டர் அவுட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ ஒன்று பாஸ் ஆகுது. இந்த க்ளோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது சினிமா 4Dக்குள்ளே போயிட்டீங்கன்னா சினிமா 4Dக்குள்ளே சேம் நான் என்ன பண்ணணும் அதே க்ளோனர் ஆப்ஷன் தான். க்ளோனரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோரஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த டோரஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். டோரஸ் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ திரும்ப இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ இதில் ரெண்டர் எடுக்கிறது தான் மேட்ரு. ரெண்டர் எடுக்கிறது என்னென்னா, மற்ற எலிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம மேட் ஐடி, மற்ற எலிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மேட் ஐடி செட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ரெண்டர் எடுக்கணும். ஸோ அப்போ தான் அது கிராப் ஆகி எதுக்குள்ளே இருக்கோ அது மட்டுமே நமக்கு கிடைக்கும்.
ஓகே, மேட் போட்டு எடுத்தாச்சு. நமக்கு தனியாக ஒரு எலிமெண்ட் கிடச்சிருச்சு மேலே. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து க்ளோ கொடுத்து கொஞ்சம் லைட் பூஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மோடு இல்லைன்னா பிளெண்ட் பண்ணுறதுல ஆட் ஆர் ஸ்க்ரீன் மோடுக்கு கொண்டு போயிடுங்க. கொஞ்சம் ஸ்டார் வந்து மூவ் ஆகிருக்கு, ரெண்டரில் ஏதோ சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. அது நம்ம இங்கே எதுவுமே பண்ண முடியாது, மூவ் பண்ணாலும் அது உட்காராது. ஸோ இது திருப்பி தான் ரெண்டர் எடுக்கணும். ஸோ ஓகே, நீங்கள் இதை பர்ஃபெக்டாக ரெண்டர் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரை வந்து ரெண்டரை எடுத்திருக்கேன். ஸ்டார் ரெண்டரை எடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காப்பியாக எடுத்திருக்கேன். ஒரு காப்பி லாஸ்ட்டில் இருக்க காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷன் பிளர் கொடுத்துருக்கேன், ட்ரைடோன் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் எல்லோ டோன். ஏன்னா டார்க் எல்லோ டோன் கொடுத்தா தான் நமக்கு பேக்ட்ராப் வந்து எப்பவுமே டல்லாக இருக்கணும், ஃபோர்க்ரவுண்ட் எப்பவுமே வந்து பிரைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது தெரியும். ஸோ அதனால் நம்ம பேக்ட்ராப்பை வந்து நான் மேக்ஸிமம் இந்த ஸ்டார் எல்லாம் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஃபீல்டில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட் தான் தெரியணும், சூப்பர் ஸ்டார்ங்கிற டெக்ஸ்ட் தான் தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டல் பண்ணுறேன். இதில் க்ளோ லைட்டாக கொடுத்துருக்கேன். இது உங்களோட கிரியேட்டிவ் தான். ஃபில்டர் போடுறது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவ் தான், கர்வ் ஏற்றுறது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவ் தான். என்ன வேணுமோ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பின்னாடி ஃபைனலாக ஸ்டாரும் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஸ்டார் எங்கெங்கெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃப்ளிக்கர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது பார்ட் 3ல் அன்னாத்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அன்னாத்த டெக்ஸ்ட் ஒன்றும் பார்ட்டிக்கலில் வச்சு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பார்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.